மகாலட்சுமி. மகாலட்சுமி வாசம் செய்யும் இடங்கள் என்ன அப்படிங்கிறது கேட்டாங்க. மகாலட்சுமினால என்ன? ஐஸ்வர்யம் இல்லையா, பணம் இல்லையா? அப்போ நான் ஐஸ்வர்யத்தை ஏற்கனவே சொல்லிட்டேன், விபூதியில் கூட இருக்குன்ட்டு. குங்குமம் விபூதி எல்லாமே மகாலட்சுமிக்கு இடம். இப்போ யாருன்னு என்ன சொல்கிறேன்? யானையின் முகம், வாசனை உள்ள வெள்ளை மலர், மல்லிகை அந்த மாதிரி மலர்கள், அது வாசனை உள்ள மலர்கள், விளக்கு, சந்தனம், தாம்பூலம், கோமியம், கோமியம்னா பசுவினுடைய மூத்திரம், கன்னி பெண்கள் மறக்கக்கூடாது, அவங்கள்ட்டே மகாலட்சுமி இருக்கா. அதிகம் பேசாதவர்கள். நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசுவேன், வேண்டாத நான் பேச மாட்டேன். மக்களுக்கு இந்த மாதிரி சொல்லணுங்கிறப்ப தான் நான் பேசுகிறேன் ஒழிய மற்ற நேரம் நான் பேச மாட்டேன். தேவையில்லாத பேசவே மாட்டேன். அது போல் பேசாமல் அவங்க வேடிக்கை வைப்பேன், யார் பேசுகிறாங்களோ அவங்கள. வேதம் போதும் உத்தமர்கள். இன்னொன்று முக்கியமானது, உங்கள் உள்ளங்கை. காலை எழுந்திரிச்சோன்னு உள்ளங்கையை பார்க்குறீங்களா? சொல்லி கொடுத்தமே, நான் பார்க்குறேன், நீங்கள் பாருங்கள். ஓகே. இன்னொன்று குதிரை, ஏன்னா அப்புறம் டமாரம் டன் அடிக்கணும். அது பசுமாட்டின் கால் தூசி, கோத்துளி அப்படிம்பாங்க. சாயந்தர நேரம் மாடுகளாக அப்படி போச்சுன்னா அது கோத்துளின்னு சொல்லுவாங்க நேரத்தை. வேள்வி புகை, அதுக்காகவே ஒரு வீட்டுக்கு நான் இப்போ போகிறேன். வேள்வி புகை, வேள்வி புகையில் அம்பாள் இருக்கா. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் லக்ஷ்மி வாசம் செய்யலாம். இது சூப்பர் பாயிண்ட் கண்ணுங்களா. இந்த சூப்பர் பாயிண்ட்டை மறக்காதீங்க. நீங்கள் எத்தனைலாம் உங்களுக்கு மகாலட்சுமி இருக்கிறத நீங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நிறைய மகாலட்சுமி நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கலாம். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.